எல்லாமே எதையுமே ஒரு நாள் நினச்ச உடனே நடந்துடாது. நம்ம நினைக்கிற நிலையில் இல்லை, நடக்கிற நிலையில். நம்ம நிலையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. ஒருத்தனுக்கு ஒரு நினச்சா ஒரு இடத்துக்கு போயிடுவோம், ஒருத்தர் நினச்சா போக முடியாது, ஒருத்தர் நினச்சா போக முடிஞ்சாலும் அவன் குடும்பம் விடாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் இறைவனோடு இறைவனை வழியில் வரவே கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் யாரும் வராதிங்க. இதில் நல்லா சம்பாதிங்க, பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போடுங்க, நல்ல அப்பா நல்ல அம்மானு பேர் எடுங்க. கடவுள் வழிபாடே வேணாம். போட்டுட்டு அவங்க கடைசியில் உதைக்கும் போது தான் தெரியும் பிள்ளைங்க சொத்தெல்லாம் பிடிங்கன்னு பிளாட்பாட்டில் விடுவாங்க நம்மளை ஒரு நாளைக்கு. அப்போ கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற மாட்டான். அதனால் நல்லா இருக்கும்போதே கடவுளை பிடிங்க, எல்லாம் செய்யுங்க. பிள்ளையை காப்பாற்று, பொண்ணை காப்பாற்று, பொண்டாட்டியை காப்பாற்று. ஆனால் கடவுளை மறந்துடாத. கடவுளை நீ மறந்தேன்னா அவன் உன்னை மறந்தானே நீ இருக்க மாட்டேங்க. அதை ஞாபகம் வச்சு நடந்துக்குங்க. 3 ஜட்ஜி, ஒரு வக்கீல், மதுரை மேலூர் கோர்ட்லேருந்து ஒரு மாதமாக அவங்க வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுற சாமி, விடையே கிடைக்கல. நான் இருக்குதுன்ற பொருளை இல்லைன்னுவேன், இல்லைன்ற பொருளை இருக்குதுன்னு. நான் ஒரு கிரிமினல் வக்கீலுன்றார் அவர். ஆனால் உங்கள் வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல எல்லா மதத்தினரும். இப்போ இந்து மதத்தில் இப்போ ஒரு சாமியார் பேசுகிறாருன்னா அவர் ஒன்று சிவத்தை பிடிச்சிப்பார், இல்லை பெருமாளை பிடிச்சிப்பார், இப்படி பிடிச்சிப்பார். கிறிஸ்துவம் பேசுகிறான்னா இயேசுநாதரை பிடிச்சிப்பான், முஸ்லீம் பேசுகிறான்னா நான் இவர் அல்லாவை பிடிச்சிப்பான். ஆனால் உங்கள் வீடியோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நீங்கள் இங்கே பேசக்கூடாது, அமெரிக்காவில் பேசி மொழி பெயர்த்து இது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணார் எனக்கு. நீ போடுப்பா சாமி, எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு. ஏண்டான்னா கடவுள் இல்லை, நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஒரே ஒரு ஞானி நீங்கள் தான் சாமி. எல்லாரும் வேறு வத்தியத்தையோ கடவுள்னு சொல்லின்னுக்கிறான் அப்படின்னு. அதானே உண்மை. கடவுள் எங்கே வெளிவாகுது? கடவுள் எப்போது பேசிக்குதா? கடவுள் கோயில் கட்டின்னுக்குதா? சொல்லு. கடவுள் எந்த வசதியாக துணி கட்டின்னுக்குதா? எங்கேயாவது சிலை செய்து எனக்காக அதுக்காக வச்சுன்னுக்குதா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் மனுஷன் செய்துங்கிறான். ஏன் செய்கிறான்? மனுஷனுக்குள்ளவே கடவுளிருந்து தனக்காகவே தண்ணியே செய்துக்கு வைக்குது. இது அறியாமையில் இருக்கிறான் மனுஷன். இதை தான் சொல்லிங்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரா, உன்னை தேடுறாப்பான்னு வைக்கிறோம். ஆனால் நம்மளை வாழ வச்சுக்கின்னு நம்மளை ஏக்கிக்கினுங்கிற கடவுள் மேலே பற்றே இல்லை. நம்ம பொண்ணு மேலே பற்று, பொண்டாட்டி மேலே பற்று, பேரன் மேலே பற்று, பேத்தி மேலே பற்று, சொத்து மேலே பற்று. பிறந்து ஒரு ஹவரில் இறந்து போகுது. தாயாலையும் காப்பாற்ற முடியல, பெத்த தாயாலையும் காப்பாற்ற முடியல, தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல. 40 வயசு ஆகி போச்சு, உடம்பு சரியில்லை, பொண்டாட்டியெல்லாம் தூக்கின ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான், காப்பாற்ற முடியல. ஏன்? அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப. நீ இல்லைன்னா அது இல்லைன்னா நீ இல்லை. அப்படிப்பட்ட பொருளை நினைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மனம் வரலை. உலகத்து மேலேயே ஆசை அலையுது. அதுக்கு தான் ஆசை, பாசம், காமம். இந்த 3 மனுஷங்கிட்ட அதிகமாக இருக்கிற வரையும் கடவுள் கண்ணுக்கே படமாட்டான். அது அறியவும் முடியாத விஷயம். அது 3 அடங்க மனம் அடங்க புலன் அடங்க கடவுளுடைய காட்சி கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கிற விஷயம். பார்க்கலாமா? யார் பார்க்க முடியாதுன்னு சொன்னது? நான் என்ன சொன்னேன்? ஆமாம். அப்போ இதெல்லாம் அடங்கணும். எல்லாரும் இல்வாழ்க்கையில் எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா? 3 பசங்க, ஒரு பொண்ணு, 2 பையன். எத்தனை பேரம் பைத்தமா? 6 பேர். இவ்வளோ வச்சுக்கின்னு தான் இதை அடைஞ்சேன். எப்படி? மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும். மனம் கட்டுப்பாட்டில் நிற்காத நீ எதையுமே அடைய முடியாது. எதுவுமே நீ கல்யாணம் எல்லாருமே இல்லை, துறவரத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது. நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும். அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தார், எத்தவுள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இரு கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னாரு. இந்த கிராமத்தில் பசங்க ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் குளம், ஊருக்கு குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரணும். ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது. அதனால் என்ன பண்ணோம், 4 குடம் எடுத்துமே குடத்து மேலே குடம் அடிக்கணும், இடுப்பில் ஒன்று எடுத்துன்னு கையில் ஒன்று எடுத்துன்னு நல்லா ஜாலியாக பேசின்னு வருவதுங்க. விழாது. நம்ம என்ன இவ்வளோண்டு பொருளை எடுத்து வச்சா கீழே போட்டு ஓடிச்சிடுவோம்.
ஏன் விழாது அப்படின்னா, எது பேசின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலேயே நிற்குது, அதனால் அது அசையலடா. அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன் மனசை கடவுள் மேலே செலுத்துறா. அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்தினா நீ நிம்மதி எழுந்துருவிடான்னா. அதனால் துறவரமா இல்லறமான்றது இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான். துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துடுமா? இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேலே தான் பற்று இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. அது மனம் வந்து எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க, ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத. உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது இல்லை, 1000 எண்ண முடியாத அளவு செடிகள் இருக்குது. எல்லா செடியும் தண்ணியில் எதுவுமே போட்டுனா நனைஞ்சிடும், தண்ணி ஏறிக்கிடும். ஆனால் தண்ணியிலே வர தாமரை ஒட்டுதை பார்த்தியா, தள்ளி விட்டுறோம் தண்ணியை கோலி மாதிரி. அந்த மாதிரி நம்ம சாக்கடியில் பிறந்துட்டேன்டா, அதில் ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா புள்ளப்பூச்சி மாதிரின்னா. புள்ளப்பூச்சி சேத்துலேருந்து வெளியே வரும், குளிச்சுட்டு வர மாதிரி வரும். புளியம்பழங்குது தெரியுமா? அந்த புளிய மரம் காய் பூ வரும், பிஞ்சு வரும், காய் வரும், செங்காயாகும், பழமாகும். பழுத்த உடனே ஓடு தனியாகிடும், பழம் தனியாகிடும், கொட்டை தனியாகிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது. அது மாதிரி உனக்கு பக்குவம் வர வர அந்த குடும்பத்தோடு ஒட்டிக்காதடா, ஆனால் அதுலேயே இரு, ஒட்டிக்காத. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்லின்னுக்குறோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த பற்றே இல்லாமல் நான் இல்லறத்தில் இருந்தான்னா துறவரத்தில் இருந்தான்னா ரோட்டில் பார்த்தான்னா எல்லாம் ஒன்று தானே. அதனால் அப்படி வாழறது வாழ்க்கை இல்லை. அவன் பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு. கடவுள் பற்று இல்லாதவன் வாழறது இந்த பூமியில் மிருகத்தில் இருக்கிற கதை, மொத்த கதையும் அவருக்கு தெரியும். அவர் வீட்டு புள்ள எங்கே வேலை செய்கிறான், அவர் வீட்டு பொண்ணு எங்கே போகுது, இவர் வீட்டு பேரன் எங்கே போகிறான்னு. ஆனால் இவர் வீட்டில் யார் போகிறாங்கன்னு இவருக்கே தெரியாது. அது மாதிரி ஊரை பற்றி பார்க்குறவனுக்கு தன்னை பற்றி தெரியாது, தன்னை பற்றி தெரிஞ்சவனுக்கு ஊரை பற்றி தெரியாது. அது மாதிரி தன்னை பார்க்க தெரிஞ்சுங்கோ. ஏன்னா நம்ம தான் சாக போகிறோம், நம்ம தான் பிறக்க போகிறோம். அவன் பிறந்தா என்ன செத்தா நமக்கு என்ன? நம்மளை பாருங்கள், உங்களை பார்க்க தெரிஞ்சுங்கோ, அதான் நல்வழி. அதனால் எந்த செயல் இருந்தாலும் தன்னை அறியணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், பிறந்து சாகிறதுக்காக பிறந்தேன், இந்த சாவு ஏன் வருது, அப்போ சாவு நான் எதுக்கு வருது, என் உடலுக்கு வருதா என் உயிருக்கு வருதா, அதை சிந்திங்க, அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. 8 குணங்கள், காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் டம்பம் லோபம் பொறாமை அப்படின்னு 8 குணங்கள். 6 சாஸ்திரம், மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆஜ்ஞை, 6 சாஸ்திரம், 8 குணம். எவ்வளோ ஆச்சு? 14 ஆச்சு. 4 வேதம், பூமி சந்திரன் சூரியன் வெள்ளி, 4 வேதி. எத்தனை ஆச்சு? 18 ஆச்சு. இதுக்குள்ளே தான் மனித வாழ்க்கையே. மனித வாழ்வு மட்டும் இல்லை, மற்ற ஜீவராசி உலகத்தில் வாழற அத்தனையும் இந்த 18க்குள்ளே தான் வாழ முடியும். அதை தாண்டவே முடியாது, அதோடு முடிஞ்சிடும் கதை. அதை சொல்கிறான் சாமிங்க. ஏன் சாமி இப்படி நியாயம் இது? அதனால் யார் சாமி எழுதுனா? நானா எழுதுனா இதை? ஏன் சாமி வம்பு? மகான்கள் சார். அப்போ எழுதக்கூடிய ஓலை அதிலிருந்து எடுத்து அதுலேயே அவங்க எழுதுந்து முக்கனுடைய நிறம் மக்கன நிறம், வானத்தினுடைய நிறம் மக்கன நிறம். அப்போது இந்த விந்துன்ற பொருள் அங்கேருந்து வந்து தான் இந்த இனங்கள் உருவாச்சு, உலகம் உற்பத்தியானது. ஆமாம், எல்லாம் அங்கேருந்து வந்து ஊந்தத்தான். இதை தான் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. பாவம் தீரவென்றால் அகப்பை பாவிக்கல் ஆகாதோ. நீ செய்த பாவம் தீரணுன்னா இன்னொருத்தனை பழிக்கிற வேலையை முதல்ல விட்டுடணும். அந்த பழிக்கிற வேலையை விட்டினா தான் உன் பாவம் தீரும். நீ பழிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உன் கண்ணில் பட்டதுக்காகலாம் பழிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உன் பாவம் கூடிக்கினே இருக்கண்டான்ட்டான். குறை சொல்கிற புத்தி இருக்கக்கூடாது. உன்னை நீ திருத்திக்க, உலகத்தை திருத்தலாம். நீ போத பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், சாமி இந்த உலகம் இப்படி போயின்னுக்குது, எப்படி சாமி திருத்ததுன்னா, முதல்ல உன் புள்ளையை திருத்த அப்புறம் உலகத்தை திருத்தலாம். ஆமாம் சாமி, என் புள்ள கூட என் பேச்சு கேட்பேன், அப்போ உன் பேச்சு உன் புள்ளையே உன் பேச்சு கேட்கலாம், உலகம் எங்கேயா கேட்கும் அப்படின்னு. அது மாதிரி முதல்ல தன்னை திருத்திக்கணும். ஒரு ஞானியாக இருக்கிறவன் தன்னுடைய ஞான நிலைக்கு நீ ஆழ்ந்து ஆராய்ஞ்சு அனுபவித்து வந்து உட்கார்ந்து பல பேருக்கு சொல்லு. நீ எதுவுமே தெரியாது, புக்கிலேயே படிச்சுட்டு ஒப்பிச்சின்னு போனால் காப்பி அடிக்கிற கதை, அது ஞான கதை இல்லை. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக இவ்வளோ விஷயங்கள் சொன்ன சாமி. உடல் நல்ல உடல், இந்த உடல் இருக்கும்போது தான் இறைவனை அடைய முடியும்.
இந்த உடல் விழுந்து போச்சுன்னா இறைவனை அடைய முடியாது. அதனால் சொல்கிறாரு, ஓடம்னா இந்த உடல், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடுமில்லை கோலுமில்லை அனாதையேனார். அப்போது இந்த உடல் உடலுக்குள்ளவே ஆராய்ந்து இறைவனை கண்டுபிடிச்சிட்டின்னா நீ மறுபிறப்பும் இல்லை, நீ அனாதையாகவும் ஆக மாட்ட. அதை கண்டுபிடிக்கலன்னா கோலுன்னா மூச்சு இல்லையா, ஆடுன்னா வாசி. இந்த வாசியும் மூச்சியும் சேர்ந்து தான் நம்ம வாழ வச்சுன்னு இருக்குது. ஆனால் நீ அனாதையானேன்னா அங்கே வாசியும் இல்லை மூச்சியும் இல்லை, நீ அனாதை ஆகிடுவ. இது ரெண்டும் உயிராக இருக்கும்போதே சேர்த்து இணைச்சிட்டின்னா நீ இறைவனோட கலந்துடலாம், அனாதை ஆக மாட்டேன். அதனால் சொல்கிறார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடுமில்லை கோலுமில்லை அனாதையேனர். இதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஏன் மகான்கள் நமக்கு இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன வியாபாரமா அது? இல்லை எழுதுறதால எதுனா பணம் வருமா? எதுவுமே இல்லை. உலக மக்களுக்காக அவன் எவ்வளோ சொல்லணுமோ சொல்லிட்டு போயிருக்கிறான். வாசின்னு சொன்னீங்களே இப்போ. ஆமாம், அது என்னது வாசி? வாசின்னு இப்போ எங்கே பார்த்தாலும் உபதேசம் கொடுத்துங்கிறாங்க. வாசின்னா பேசாததுன்னு அர்த்தம், மூச்சின்னா பேசும். இப்போ நீ பேசினா தான் நான் சொல்ல முடியும், நான் பேசினா தான் நீ சொல்ல முடியும். மனிதனுக்கு வாசி ஆச்சுன்னா கடவுள் ஆகிட்டான்னு அர்த்தம். அவன் கடவுள் நிலையில் பேச மாட்டான். அப்போ யாருக்கு சொல்லி கொடுக்குறது? வாசின்னா இன்னொரு பொருள் இருக்குது, ஊதுன்னு ஒரு பொருள் இருக்குது. இப்போ அந்த ஊதுன்றதை தான் வாசின்னு ஏமாற்றின்னுக்கிறாங்க. இந்த கல்யாணத்துங்களில் போனால் நாதஸ்வரம் வாசிப்பான்னுவாங்க தெரியுமா? அது மாதிரி இந்த மூச்சை ஊதுன்றதுக்கு வாசின்னு ஏமாற்றின்னுக்கிறாங்க. வாசியை எந்த கடவுளாலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இதனால தான் ரொம்ப அழகாக சொன்னார் வள்ளலார், வாசி என்று பேச கண்டார், வாசி என்ன பேச கண்டார்னார். வாசின்னு ஊர்லாம் பேசுங்கிறான்டா, அது என்னடா பேசுச்சு அப்படின்னார். திருமூலர் சொல்கிறார், வாசியும் ஊசியும் பேசிச்சுன்னா நம்ம பதற்றிப்போம், என்னடா பயன்ன்றார். அதனால் நம்ம அறியாமையில் ஆசையில் எதையோ சொல்லின்னுக்கிறோம், கண்டதை காகிதத்தில் படித்ததெல்லாம் சொல்லின்னுக்கிறோம். உண்மையாக உணர்ந்தால் எல்லாம் புரியுமே தவிர, உண்மையை உணராத வரைக்கும் நான் எவ்வளோ ஓதனாலும் கேட்க போகிறதில்ல, யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அவன் மனம் எடுத்துக்கினால்தான் அது பயன் தரும். 2 நிலை இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுக்கு தலை இருக்குது இல்லை, உடல் இருக்குது. ஏன் தலையும் உடலும் ஒன்றா இருந்தால் என்ன அப்போ கெட்டு போகுது? ஒரே பொம்மை மாதிரி செய்து வச்சுருக்கலாம் இல்லை, என் தண்ணி செய்து வச்சுருக்கலாம்ல. ஆனால் அப்படி இருந்தால் ஏங்காது இந்த உடம்பு. இதில் இருக்க வேண்டிய பொருள் இதில் இருக்கணும், இதில் இருக்க வேண்டிய பொருள் இதில் இருக்கணும், அப்போ தான் இயங்கும். அதே மாதிரி இந்த மூச்சுன்றது 2 இருக்குது. இந்த தொப்புலேருந்து நாசி வரைக்கும் ஒரு மூச்சு வரும், இந்த நாசிலேருந்து உச்சி வரைக்கும் ஒரு மூச்சு போகும். அப்போ மூச்சு எப்படி ஆடிங்குதுன்னா இப்படி ஆடுது. இப்படி வந்தால் இது இங்கேருந்து இங்கே வந்தால் மேலேருந்து அது இங்கே சேருது. இது இங்கேருந்து மேலே போனால் இது இங்கேருந்து கீழே இறங்கி போகுது. இதுக்கு தான் சொன்னான், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுப்பா, 5000 ரூபாய் செலவாயிடுச்சுப்பா, ஜான் யாருன்னா முழம் சரக்குதுப்பான்னா. ஜான்ன்றது இது. அவன் கையில் மூக்குலேருந்து உச்சந்தலை ஒரு ஜான் அவன் கையில், இது வாசி. மூக்குலேருந்து ஒரு முழம் தொப்புள் அவன் கையில், அது மூச்சு. மூச்சுன்றது பேசும், வாசின்றது பேசாது. இது 2 சேர்ந்தால் நியூட்ரல் பேசு மாதிரி ஏங்கிக்கின்னு இருக்குது. இந்த மூச்சு நியூட்ரல், வாசி பேசு. இது 2 சேர்ந்து தான் மனிதன் உலாவிக்கின்னுக்கிறான் உயிரோட. இதில் எது கட்டானாலும் போயிடுவான். இதெல்லாம் வாயில் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியாது, அது அனுபவத்தில் எடுக்கும்போது தான் அதனுடைய வலிமை எவ்வளோ, அது எவ்வளோ அதிசய பொருள் அப்படின்றது அப்போ புரியும். இதை யாரையும் கிண்டல் பண்ணுறதுக்கோ யாரையும் குறை சொல்கிறதுக்கோ சொல்லலை நான். உங்களுடைய நிலைகளை உணரணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் பூநூல் போட்டுன்னு இருப்பாங்க, 3 நூல் போடுவாங்க, 5 நூல் போடுவாங்க. 3 நூல்னா முப்பொருள், 5 நூல்னா பஞ்சபூதம், 8 நூல் போடுவாங்க அட்டாங்க யோகம். இப்படி 3 விதமாக அதை போடுவாங்க ஆணி ஆவட்டத்துக்கு. இந்த 3 நூலும் உடம்புல போட்டு இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் ஆணி ஆவட்டம் வர்றதுக்குள்ளே
அது அழுக்கு சேர்ந்து தண்ணி ஊற்றி ஊறி அருந்து போடும். ஆனால் அதை தூக்கி போட்டுட்டு வேறு பூநூலை போட்டுக்கலாம் அருந்து போனால். ஆனால் உள்ளே இருக்கிற நூல் அருந்தால் போட முடியுமா? அதனால் சொல்கிறாங்க, அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே, துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல், கருத்தில் நூல் களைபடும் கால நூல் கழிந்திடும். பருத்தி நூலை நல்லா முறுக்கி விட்டுக்கிறத விட உன் உடலில் இருக்கிற துருத்தி நூல், துருத்தின்னா உடம்பு, இந்த துருத்தி நூலை நல்லா முறுக்கி விட்டிங்கன்னா உங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கிடும். பிறந்து இங்கே இறக்காமல் பிறவியை தடுக்கும், நிம்மதியான வாழ்வும் கிடைக்கும் அப்படின்றோம். அதனால் சொல்கிறோம், பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே, துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல், கருத்தில் நூல் களப்படும் கால நூல் கழிந்திடும், திருத்தி நூல் காவலுறும் சிவாயம் அஞ்செழுத்து. அந்த துருத்தி நூலை நீ முறுக்கி விட்டதால் உன்னை காப்பாற்றக்கூடிய காவல் இருக்குண்டா, அது இந்த பருத்தி நூல் இருக்காதுறான்னா. அப்போ துருத்தி நூலுன்னா நம்ம 2 மூச்சு. இதை நல்லா முறுக்கி விட்டிங்கன்னா உங்களுடைய துன்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஏன்னா மனம்ன்றதே காற்று, உயிர்னா வெறும் காற்று. அந்த காற்றோட ஐம்புலனுடைய எண்ணங்கள் போய் சேரும்போது அதுக்கு மனம்னு ஒரு பேர். அப்போ இந்த எண்ணங்கள் எதுவாக இருக்கணும், உன்னை காப்பாற்றக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும், உன்னை அழிக்கக்கூடிய எண்ணங்களாக நீ உபயோகப்படுத்திக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்தால் எல்லாரும் துன்பத்திலேருந்து வெளியே வரலாம். சில பேர் துன்பத்தை 4 பேர்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்குவோம், சில பேர் யாருக்கிட்டுமே சொல்லுவோம், அது பலவீனம் பண்ணிட்டு. ஆனால் ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். சொல்லாமல் வச்சுக்கினா மன அழுத்தம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா அடைப்பு ஏற்படும். நீ எவ்வளோ கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்றியோ கொழுப்பு சத்து அடைச்சி ஹார்ட் அட்டாக் வரும். எவ்வளோ சாதுவான பொருட்களை இந்த காய்கறி தயிர் மோர் சாப்பிட்றியோ அந்த அடைப்புக்கே வேலை இல்லை. அப்படியே அதுக்கும் அடைப்பு வந்தால் இந்த பிராணாயாமம் இந்த கதி பயிற்சி இருக்குதே அந்த அடைப்பையே எடுத்து ஹார்ட் அட்டாக்ன்ற பேச்சுக்கே இடமில்லை. இதெல்லாம் சீரான முறையில் பயன்படுத்தணுமே தவிர, எதுவோ வந்தேன் உபதேசம் வாங்கினேன் எனக்கு எதுவுமே தெரியலங்கன்னா ஒன்றுமே தெரியாது. கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட ஒன்றுமே தெரியாது. காட்டி கொடுத்ததை கடைபிடிச்சு பயணம் பண்ணிடலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இதில் முக்கியம். ஐயா, எந்த கேள்வியும் தனக்குள்ளேயே விடை கிடைக்குதுன்றப்போ அது எந்த நிலையை குறிக்கும்? என்ன எல்லா கேள்விகளுக்கும் தனக்குள்ளேயே விடை கிடைக்குதுன்றப்போ ஆமாம், அந்த விடை சரிதானாலும் ஒரு குருநாதர்கிட்ட குருநாதரையே நீ கேட்க வேண்டியதே கிடையாது. நீ சரியான முறையில் போனீன்னா உன் மனம் கேள்வி கேட்கும், உன் அறிவு பதில் சொல்லும். அது சரியானதாக மட்டும்தான் இருக்கும். மற்றவன் ஊரில் கேட்டிங்கன்னா தப்பாக நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார். ஆனால் உன் மனம் சொல்கிற பதில் தவறே வராது. அதான் அனுபவம். சொல்கிறான், இந்த விந்துவை பற்றி சொன்னல, இந்த விந்துன்னா என்ன? ஆதி அந்த மூல விந்து நாதம் 5 பூதமாய். அந்த விந்து தான் 5 பஞ்சபூதமாக மாறுச்சு. அதில் தான் நாதமும் இருக்குது. அதனால் சொல்கிறான், ஆதி அந்தம் மூல விந்து நாதம் 5 பூதமாய். அந்த விந்தில் தான் 5 பஞ்சபூதமும் அடங்கி இருக்குது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமின்னு 5ம் அந்த விந்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் சொல்கிறான், ஆதி அந்தம் மூலவிந்து நாதம் 5 பூதமாய், ஆதி அந்தம் மூலவிந்து நாதம் 5 எழுத்துமாய். இந்த பஞ்சாச்சாரம்னு சொல்கிறோம்ல, அந்த 5 எழுத்தும் அந்த விந்தில் தான் உருவாச்சு. அதனால் 5 எழுத்துமாய் ஆதி அந்த மூலவிந்து நாதம் மேவி நின்றதும், ஆதி அந்த மூலவிந்து நாதமே சிவாயமே. சிவம்ன்ற பொருள் அந்த சப்தத்திலேருந்து தான் வந்தது. அந்த சப்தந்தான் 5 பஞ்சபூதத்தை படைத்தது. அந்த பஞ்சபூதத்திலேருந்து தான் நம்மெல்லாம் தோன்றினோம். திருப்பி என்ன வரும்? அந்த பஞ்சபூதத்திலேயே போய் சேர்ந்துடுறோம் நம்ம அழிஞ்சு. இப்படி ஒவ்வொரு பொருளும் சுயற்சியில் வந்துக்கணும் போய்க்கணும் இருக்குது. இதை தடுக்கணும்னா இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும். இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் எதுவுமே கிடையாது. இறைவன் எந்த ஜாதி, இறைவன் எந்த மதம்,
எந்த நாடு எதுவுமே கிடையாது. உலகமே அவனுக்குள்ளே அடக்கும். அவன் எதுக்குள்ளவும் அடக்கும் கிடையாது. மேலேயே இருக்குது, கடவுள் மேலே வரமாட்டேங்குது. அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல். காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்கணும். ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கத்துச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சுங்கிற வேங்கை வந்துடும் இல்லை. வேங்கைன்னா சிறுத்தை வந்து சேர்ந்துடும். புலி இல்லை, புலி வேறு வேங்கை வேறு. வேங்கைன்றது சிறுத்தை, புள்ளி புள்ளியாக இருக்குது, அது பட்டை பட்டையாக இருக்கிறது புலி. அதனால் அந்த மாதிரி என்னை இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது. ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்றார் சிவவாய்க்கர். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. இந்த உலகத்தை காட்டி என்னுடைய அறிவு மயங்கி போகலாமா? போகக்கூடாது. நான் அறிவாளியாகவே வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமென்றான். மனமென்ற மத யானையை இறைவன் கொன்னுட்டு வழியை காட்டினான் இறைவன் அடையறதுக்கு. அந்த மதையான செத்ததால் இறைவனுடைய காட்டின வழியில் பயணம் பண்ணுறானா. ஆனால் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் என் வீடு நினச்சின்னு இருந்தேன். இதெல்லாம் என் வீடு இல்லை, என்னுடைய சொந்த வீட்டை காட்டு. இறைவன் இருக்கிற வீடு எனக்கு சொந்த வீடு, அதை காட்டு இறைவான்னு கேட்குறான். அப்போது இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேலே தாவும் போது இறைவனை மறந்துடுறான், அவனுடைய சொந்த வீட்டை மறந்துடுறான் இல்லையா. அதனால் அதை போகணும். சொல்கிறான், தூய்மை தூய்மை என்று அவர் கேட்டார். தீட்டு தீட்டுன்னு சொல்கிறாங்களேன்னுட்டு. அதனால் சொல்கிறான், தூய்மை தூய்மை என்று துவண்டாலையும் ஏழைகள் தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறி தூய்மையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சே. ஒரு பொம்பளையை என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கின்னு ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்கன்னுட்டு எப்படி? ஆமை தண்ணியில் முழுகிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மொழி வந்து நான் தான் மந்திரம் சொல்லின்னுக்கிறேன். அப்புறம் தீட்டு எங்கே போவோம் இல்லையா? இதெல்லாம் ஏமாத்துற விஷயம் இல்லை. இதனால தான் இப்படி எல்லாமா பேசிக்கிறேன் நான். அதனால் தீட்டுன்ற பொருள் உடல். ஆன்மா தீட்டு கிடையாது, உயிர் தீட்டு கிடையாது, ஜீவன் தீட்டு கிடையாது. நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளு மீன். நெருப்பும் நீரும் மும்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. கடவுள் உனக்குள்ளகிறான்டா. ஊரெல்லாம் சுற்றிட்டு அங்கே குளித்தேன் இங்கே குளித்தேன் அங்கே கடவுளை தேடன்னு தேடாத, உனக்குள்ளே தேடுறா. சுருக்கமான சோதிக்குள்ளே நீ போய் கலந்துடோடான்ற இல்லையா. பாம்பாட்டி சொல்கிறான், ஏம்மா மூச்சு மனிதனுக்கு முன்பக்கம் போயின்னுக்குது, இது பின்பக்கம் போகணும். பின்பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா, கீழகிற விந்துவை மேலே தூக்கின்னு போகும். கீழகிற விந்து சக்தி, மேலகிற நாதம் சிவம். அப்போது சக்தியும் நாதமும் சேர்ந்ததுன்னு சொன்னால், ரெண்டும் சேர்றதுக்கு நீ புள்ள காரணமாக இருந்தீன்னா ரெண்டும் சேர்ந்தால் உன்னை ரோட்டில் விடுமா? அதனால் உன்னை தனக்குள்ளே அணைக்கும் போது அதாண்டா முக்தி மோட்சம் அப்படின்றான். அதனால் சொல்கிறாரு, மூல நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாருமா. சொல்லுமா. மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூத சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் மாறவில்லையே. எம வந்து இடித்த உடனே மாடு மாளிகை பொண்டாட்டிக்கு இது கட்டுறான் அது கட்டுற பிள்ளைங்களுக்கு இதை சேர்த்து வைக்கிறியே. ஆனால் யம தூதருங்க வந்து இடிக்கும்போது உடலை கீழே விழுந்து உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சு போகிறத பார்த்துன்னு இருந்தோம். இனியும் திரும்பவும் அதையே செய்துன்னுக்கிறீங்களே, மாற மாட்டேன்றீங்களே அப்படின்றார் இல்லையா.
இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னேன் இல்லை நான் சொன்னேனா இல்லையம்மா? சொன்னீங்க ஐயா. ஆமாம், எல்லாம் சொல்லிட்டேன். நாரும் மீனை நல்ல தண்ணீரில் பல முறை கழுவினாலும் அதுவும் நாற்றம் போகுமோ அப்படின்றார் இல்லையா? எத்தனை தண்ணி ஊற்றி அதை கழுவினாலும் அதனுடைய நாற்றம் போகாதுடா. அந்த மாதிரி இந்த கெட்டுப்போன மனுஷனை எவ்வளோதான் சொன்னாலும் அவனுடைய புத்தி போகாதுடான்றான். அதனால் சொல்கிறான், நாறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ, கூறுமுடல் பல நதி ஆடி கண்டதால் கொண்ட கோலம் நீங்காதென்று ஆடு பாம்பேன்றான். நீ போட்ட வீசம் உன்னை விட்டு போகாதுடா. எத்தனை நதியில் போய் நீ நீராடினாலும் உனக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. உனக்குள்ளே இருக்கிற பாவமும் புண்ணியமும் தான் முடிவு பண்ணும், நதி புண்ணியமாக முடிவு பண்ணாதுடான். இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடுன்றதுனால ஒரு பயனும் கிடையாது. உண்மைகளை உணர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகம்ன்றது அன்போடு செயல்புரியணும். ஆண்டவன்றத எந்த நேரமும் இறைவன் வரணும், அதுக்காக நான் காத்திருக்கிறேன்ற மன ஏக்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எந்த நேரமும் உலக விஷயத்திலே ஈடுபடும் போது மனசுக்கும் அமைதிகளில் உங்கள் வாழ்க்கையிலையும் அமைதி இல்லாமல் போகுது இல்லையா? இந்த கஷ்டத்துலேயும் இவ்வளோ இறக்க குணம் இருக்குதா? உங்களை பாராட்டவானாவா இல்லையா? நம்மளை விட அவங்க துன்பத்தில் இருந்தும் உதவி செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பல் பூத்தால் என்னன்றான். கருப்பிலை செடி இருக்குத, அது இல்லைன்னா குழம்பு வைக்க மாட்டோம் இல்லை, அதை உருவி போட்டு தான் தாளிப்போம். அப்போ அது நல்ல கருவேப்பிலை. இதை விட அழகான கருவேப்பிலை காட்டு கருவேப்பிலை, அவ்வளோ மனம் வாழ்ந்தது. ஆனால் குழம்புல போட முடியாது. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன. இப்போ கருவேப்பிலை செடியில் குண்டு குண்டு காய் வரும், பூ பூக்கும், அழகான மருதாணி செடியை விட கருவேப்பிலை செடியினுடைய பூ அவ்வளோ மனம் இருக்கும், அந்த தெருவே வாசனை வரும். அப்படிப்பட்ட கருவேப்பிலை செடி உதவாது. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன. கடல் தண்ணி எவ்வளோ வந்தால் என்ன பண்ண போகிறோம்? விவசாயம் பண்ண போகிறோம் இல்லை குடிக்க போக முடியும் இல்லை, உதவாது தானே அது. அதே மாதிரி காட்டு கருவேப்பிலையும் உதவாது தானே, எவ்வளோ தான் பூத்து குழுங்கினாலும் உதவாது தானே. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன. எவ்வளோ தான் லிட்டர் கணக்கில் கண்ணோ டீ போட்டால் சாப்பிட்டு போகிறோம், உதவாது. எட்டி பழுத்தால் என்னென்னா, சப்போட்டா பழங்குத அது மாதிரி இருக்கும், எட்டி பழம் பெருசாக. ஆனால் அதை சாப்பிட்டா செத்து போயிடுவோம், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, எட்டி பழுத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்னன்ட்டாமா. தர்மம்ன்றது ஒன்று பண்ணாதவன் இந்த பூமியில் இருக்கிறதும் ஒன்று தான், சாகிறதும் ஒன்று தான்ட்டான் இல்லை. ஆனால் அதை அவங்க பண்ணின்னுங்கிறாங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அவங்க கூட சீக்கிரம் அவர் யாரை நோக்கி தவம் இருக்காரோ, யாருக்காக ஒரு போராட்டம் நடக்குதோ, அவரே இந்த சூழ்நிலைகளெல்லாம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்தையும் உண்டாக்குவார். ஆனால் காலம் எல்லாத்தையும் காத்திருக்கணும். நல்ல விஷயமா இருந்தாலும் எடுத்தங்கவுதான் எதுவும் செய்ய முடியாது. கெட்டதை ஈஸியாக செஞ்சிடலாம், நல்லதை அவ்வளோ ஈஸியாக செய்ய இந்த உலகம் விடாது. இந்த வழியில் போகிறதுக்கு விடுறதுக்கு ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்க போதும், அது எத்தேப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்க தயாராக இருக்குது. ஆனால் அங்கே தாயிர பையன் பேச்செல்லாம் இனிமேல் என்னால் கேட்க முடியாது, பாடம் பண்ணாமல் இருந்தால் என் வாழ்க்கை வீணாக போயிடும் போல இருக்காது. நல்ல வழியாக ஐயா காட்டுவார் சார், கவலையாக வேணும். பாடத்தை விட்டு அவ்வளோ பிரச்சனை வருங்களா? பாடத்தை விட்டாவா? சரி, அவரும் அதுக்கு தான் ஐயா இது ஒரு நெருப்புப்பா, நீ இதை தொடக்கூடாது. தொடாமல் இருக்க எந்த பிரச்சனை, தொட்டுட்டேன்னா அதோட முழுமையான அனுபவத்தை நீ அனுபவிக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது அந்த நெருப்பு எப்படி இருக்கும், தினம் தினம் சுடும். பாடம் பண்ணாமல் இருந்தால் அதை மறந்துட்டு இருப்போம். பாடம் வாங்கி பாடத்தை விட்டுட்டா நம்மளால் பாடம் பண்ண முடியாது, ஆனால் அதே நினப்போட வாழ்ந்து நிற்போம். இருதலை கொல்லி எறும்பு மாதிரி அந்த வேதனையில் இருப்போம். அதை விட பாடம் பண்ணாமல் வந்து சிறப்பு. கேட்டா, டே நான் வந்து முக்திக்கு, எனக்கு வந்து மோட்சத்துக்கு முக்தியும் போகிறது வழி கொடுத்துட்டாரு. கடவுள் கோயில் இருக்கணும், என்னை போய் சுடுகாட்டில் போதுறான்னு சொன்னார்.
இந்த உலகத்தை யாராவது சீடன் கிடைப்பான அது மாதிரி அந்த சீடனை போயிட்டு இன்னைக்கு சுடுகாட்டில் தான் சமாதி. அவருக்கு குரு பூஜை வந்து சுடுகாட்டில் தான். பிப்ரவரி 22ஆம் தேதி குரு பூஜை, சுடுகாட்டில் தான் குரு பூஜை. அப்படியேப்பட்ட சீடன்லாம் கிடைக்கணுமா இந்த மாதிரி குரு வந்து கோயிலில் வைக்கணும். சீடன் எல்லாமே நான் சீடன். தாமரைப்பூ வந்து கேட்டிங்கன்னா சூரியன் வெப்பத்தால் பூக்கும். இப்போலாம் தாமரைப்பூ தட்டி தட்டி பூக்கிறதுலாம் பூ கிடையாது. தாமரைப்பூ வந்து பூத்துச்சுன்னா தேனீக்கள் வந்து எடுத்து சாப்பிடுங்க, திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்குள்ள குருமார்கள்னு கேட்டால் தாமரைப்பூ தட்டி தட்டி பூத்துன்னா எந்த ஈயும் வராது, எந்த பூவும் பூக்காது. அப்படியே உட்காந்து கதை அடிச்சுட்டு சொல்கிற வேண்டிதான் இன்றைக்குள்ள குருமார்கள். அந்த குரு நிலைக்கு போகணுன்னா சூரிய வெப்பத்தால் பூக்கிற பூ எதுன்னு கேட்டால் தாமரைப்பூ மட்டும்தான். சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி பூக்கிற பூ 12 மணிக்கு பூக்கிற பூன்னா அல்லிப்பூ. அந்த மாதிரி சூரிய வெப்பத்தில் பூத்த பூ தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமியை தவிர மீதி எல்லாம் சும்மா சூட்டில் பிறந்த பூவு தான். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.